ஹை ஃப்ரெண்ட்ஸ், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தளபதியோட எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் பத்தின நியூஸ் வந்துடுச்சு. அதாவது இந்த வருஷம் எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் ஜூன் முதல் வாரத்துல நடக்க போதான். எக்ஸாக்டான டேட் என்ன அப்படின்றதுக்கான அறிவிப்பை சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸாவே இந்த ஒரு ஃபங்க்ஷன் மிகச்சிறப்பா நடந்துட்டு இருக்கு. ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த 2 நாளுமே சோஷியல் மீடியா ஃபுல்லா அப்படியே திருவிழா மாதிரி இருக்கும். ஏன்னா கியூட்டான ஹார்ட் வார்மிங்கான நிறைய வீடியோஸை பார்க்கலாம். அண்ட் கடந்த 2 வருஷங்கள் ஃபங்க்ஷன் அப்போ தளபதி ஷூட்ல இருப்பாரு. பட் இந்த டைம் ஷூட்ல ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ஜனநாயகன் படமும் கிட்டத்தட்ட ஒரு நாள் மட்டும்தான் தளபதிக்கு பேட்ச் ஒர்க் பேலன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சோ ஒரு முழு அரசியல்வாதியா இந்த ஃபங்க்ஷன்ல தளபதியை பார்க்கலாம். அண்ட் 10th 12th ரிசல்ட்டுமே வந்துடுச்சு ஆல்ரெடி. நிறைய ஸ்கூல் பசங்க நம்ம வீடியோ கமெண்ட்லயே வந்து நான் இத்தனை மார்க் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு மாதிரிலாம் கேட்கறாங்க. பட் தமிழக வெற்றி கழகம் எந்த அடிப்படையில இந்த மாணவர்களை செலக்ட் பண்றாங்கன்னா, ஒரு தொகுதியில டாப் 3 மாணவர்கள்னு அந்த ஒரு அடிப்படையில தான் செலக்ட் பண்றாங்க. அண்ட் இவங்களோட சேர்ந்து மாற்றுத்திறனாளிகள் யாராவது நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் அவங்களையுமே இந்த லிஸ்ட்ல சேர்த்துப்பாங்க. தென் அதே மாதிரி தந்தை இல்லைன்னா தாயை இழந்து அன்னைக்கே போயிட்டு எக்ஸாம் எழுதினவங்க, இந்த மாதிரி மாணவர்களையுமே லாஸ்ட் இயர்லாம் கரெக்டா பார்த்து செலக்ட் பண்ணாங்க. சோ அதனால உங்க தொகுதியில டாப் 3ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அழைப்பு வரும். சோ உங்க தொகுதியில நீங்க டாப்ல இருக்கீங்களான்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு அடிப்படையில தான் மாணவர்களை செலக்ட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் 2 நாள் நடக்கும். பேக் டு பேக் சேர்ந்தா போல நடத்தா இல்ல லாஸ்ட் இயர் மாதிரி கொஞ்சம் தனித்தனியா நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.